திரு சூர்யா, உங்கள்கிட்டே தொடங்குறேன். இது வந்து ஒரு டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கார். அது சவால்னு பார்க்கணுமா? இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. பிஜேபி மாடல் வெர்சஸ் திராவிட மாடல் அப்படின்னு கொண்டு வரீங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி மாடல்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அப்போ அகில இந்திய ஒப்பீட்டை எடுத்துக்கிறீங்களா? அதை எப்படி பார்க்க வேண்டியது? இல்லை, தமிழ்நாட்டிற்கான எந்த தனித்த அடையாளங்களையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத, அனுமதிக்காத, அதை எப்படியாவது அழிக்க துடிக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான் பாஜகவுடைய சங்க பரிவார தத்துவம். அந்த அடிப்படையில் தான் தமிழர்களுடைய நிலத்தை, இன உரிமையை, மொழி உரிமையை பாதுகாப்பதற்காக நாங்கள் திராவிட இயக்கம், திராவிட மாடல் போராடி கொண்டிருக்கிறது. இந்த அரசியலை தான் அடிப்படையில் முன்வைக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ டெல்லியிலிருந்து ஆள முடியாது அப்படின்னு சொன்னால் பிஜேபி இங்கே நேரடியாக வந்து ஆட்சி பிடிச்சிடும் அப்படிங்கிறது அல்ல. டெல்லியிலிருந்து ஒரு தத்துவத்தின் மூலமாக, ஏஜென்ட்டுகள் மூலமாக, இங்கே இருக்கக்கூடியவர்கள் மூலமாக மறைமுகமாக ஆட்சியை பிஜேபி நடத்த விரும்புகிறது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. உதாரணத்துக்கு ஆளுநர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம்னு சொல்லணும் அப்படின்னு பின்வாங்கினாரு. நாங்க எதிர்த்து குரல் கொடுத்ததால் பின்வாங்கினார். இல்லைன்னா அந்த கருத்தை நிலை பெற்றிருக்கும். இங்க எதிர்த்து போராட திமுக கட்சி இருந்ததால் அவர் பின்வாங்க வேண்டிய தேவை, நெருக்கடி ஏற்பட்டுச்சு. இல்லைன்னா அதை தான் சொல்றோம். அந்த டெல்லியிலிருந்து ஆளை அனுமதிக்க முடியாதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் ஆளுநர் அந்த முயற்சி எடுத்தார். டெல்லியினுடைய ஏஜெண்டாக இருக்கக்கூடிய ஆளுநர் தமிழ்நாட்டை தமிழகம்னு ட்விஸ்ட் பண்ண பார்த்தார். அதை முறியடித்தோம். அதே போல வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுவதாக இருக்கட்டும், சன்மார்க்கத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய வள்ளலாரை கொண்டு போய் சனாதனத்தின் அடையாளமா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி பண்பாட்டு வேலைகள் ஒரு பக்கம். இன்னொன்னு, சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளின் தாய்னு இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பேசுறார். உலகின் எல்லா மொழிகளுக்கும் போய் தமிழுடைய தொன்மையை பற்றி பிரதமர் பேசுறாரு. இல்ல, பிரதமர் பேசுவதால் தமிழுக்கு பெருமை கிடையாது. தமிழை பேசுவதால் தமிழ் இந்தியாவினுடைய ஒரு மொழியாக இருக்குன்னு சொல்றதுல அவர் வேணா பெருமைப்பட்டுக்கலாம், அவர் வேணா அந்த கிரெடிட் எடுத்துக்கலாம். அதனால பிரதமர் பேசிட்டார், அதனால தமிழுக்கு பெருமை அப்படிலாம் கிடையாது. இல்ல, ஏன்னா அந்த அவங்க உயர்த்தி படிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கான ஒரு கருத்து. அதாவது உலக நாடுகள் பூரா போய் பேசுறாங்க, நிதி ஒதுக்கீட்டுல என்ன பண்றாங்க, உலக நாடுகள் பூரா போய் பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. தமிழினுடைய தொன்மையை நிரூபிக்கக்கூடிய எந்த ஆய்வை இவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? கீழடி விவகாரத்தில் தொடங்கி கீழடி கூட வந்து நாங்க அதை பண்ண இதை பண்ண கூடுதல் ஆதாரம் கொடுங்க அப்படி இப்படின்லாம் ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். அதை கூட விட்டுருவோம். தமிழினுடைய தொன்மை 5300 ஆண்டுகள் பழமையானது. இரும்பை உருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை தமிழர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். இரும்பு காலமே இங்கிருந்து தான் தொடங்கியதுன்னு முதலமைச்சர் ஒரு பிரகடனத்தை, அறிவியல் பூர்வமாக நிறுவப்பட்ட ஆய்வு பிரகடனத்தை வெளியிட்டார். வெளியிடப்பட்டு ஏறக்குறைய 5 மாத காலம் ஆகுது. இந்த 5 மாத காலத்துல இந்தியாவின் ஒரு பகுதி தானே தமிழ்நாடு, தமிழ் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக தானே பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு அப்ப தமிழ் பெருமிதம்ங்கிறது இந்திய பெருமிதம் தானே. பிரதமர் மோடியோ, உள்துறை அமைச்சரோ, இந்தியாவினுடைய தொல்லியல் அமைச்சகமோ இதை வந்து அக்னாலஜ் பண்ணி ஒரே ஒரு இடத்துல பேசியிருப்பாங்களா? ஒரு சின்ன ட்விட் போட்டிருப்பாங்களா? அப்ப இவர்கள் விரும்பக்கூடிய நாகரிகம் என்பது சமஸ்கிருதமயப்பட்ட ஆரிய நாகரிகம் உயர்ந்தது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கணுங்கிறது டெல்லியினுடைய அஜெண்டா. அதை முறியடிக்கணுங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய, திமுகவினுடைய திராவிட மாடலினுடைய நோக்கம். இன்னொன்னு சொல்ல போனா, மும்மொழிங்கிற பேர்ல சமஸ்கிருதத்துக்கு இந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து திணிக்கிறது. இப்படி தொடர்ச்சியா, விஸ்வகர்மாங்கிற பேர்ல குலக்கல்வி திணிக்கிறது. அப்ப தமிழ் நிலத்திற்கு, தமிழ் அரசியலுக்கு எதெல்லாம் எதிராக இருக்கோ அதெல்லாம் திணிக்கிற பணியை செய்யறாங்க. இது மாதிரி நம்ம பண்பாட்டு ரீதியா, கலாச்சார ரீதியா ஒரு பக்கம் பார்த்தாலும், அன்றாட பிரச்சனைகள், கல்வி நிதிங்கிறது ரொம்ப சாதாரணமான எளிமையான பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு நாங்க கொடுத்த வரி பணத்திலிருந்து எங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான கல்வி நிதியை ஒதுக்குங்க. ஒதுக்க முடியாது, நீ ஹிந்திய மும்மொழியை ஏத்துக்கிட்டா தான் ஒதுக்கும் அப்படிங்கிறது மிரட்டல். இந்த மிரட்டலுக்கு எதிராக சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், மக்கள் மன்றத்தில், இன்னைக்கு நீதிமன்றத்தில் திமுக போராடிட்டு இருக்கு. எங்க பிஜேபியை நோக்கி இந்த கேள்வி வந்துருமோங்கிற அச்சத்தில் ஆர்டிக்கு நீ ஏன் நிதி ஒதுக்கலன்னு எடப்பாடி பழனிசாமி திமுகவை நோக்கி குற்றம் சாட்டுகிறார். அப்ப பிஜேபி அவர் பாதுகாக்கிறார். 100 நாள் வேலை திட்ட நிதிங்கிறது ஏழை தாய்மார்கள், ஏழை ஆண்கள், சாதாரண கிராமத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு. அதை நிறுத்தி வைத்தார்கள். வீதியில் இறங்கி போராடி இன்னைக்கு அந்த நிதியை பெற்றிருக்கிறோம். ஒரே ஒரு அறிக்கை கொடுத்திருப்பாரா பழனிசாமி? திரு அமித்ஷா ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போனார். மதுரைக்கு வந்து பாஜக அரசு அல்லது மத்திய அரசு அளிக்கக்கூடிய திட்டங்களை மடைமாற்றி மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க விட மாட்டேங்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய அரசு. குறிப்பிடணும்ல, எதன்னு குறிப்பிடணும்ல. அதாவது இந்திய ஏத்துக்கிட்டாதான் நிதி அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு பேர் திட்டமா? இப்ப ஆவாஸ் யோஜனான்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க, வீடு கட்டும் திட்டம். இந்த வீடு கட்டும் திட்டத்துல அவங்க கொடுக்கறது 1.5 லட்சம் ரூபாய், மாநில அரசாங்கம் போடுறது 8 ல இருந்து 9 லட்சம் ரூபாய். நகர்ப்புறத்துல, கிராமங்களுக்கு போனீங்கன்னா அவங்க கொடுக்கறது 7,75,000 ரூபாய், மாநில அரசு கொடுக்கறது 1,35,000 ரூபாய்க்கு மேல. அப்ப திட்டத்தோட பேர் வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, நிதி கொடுக்கறது பூரா மாநில அரசு.
எந்த ஊர்லயாவது நடக்குமா? ஒரு ரயில்வே ரிவர்ஸ்ல சொல்றாங்கன்னா ஒரு குடிநீர் திட்டமோ அல்லது ரேஷனுக்கோ எல்லாவற்றுக்கும் மத்திய அரசினுடைய நிதி இருக்கு, மத்திய அரசினுடைய பங்களிப்பு இருக்கு. ஆனா இங்க அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க, இப்ப நாங்க அப்படி விடல, எங்களுடைய திட்டங்கள் என்னன்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கு. ஒரு பிரசவத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க 6000 ரூபாய், அதுலயும் பாதி பெட்டகமா போயிடும். 12000 ரூபாய் மாநில அரசு கொடுக்குது, 2 பிரசவத்துக்கு கொடுக்குது. அப்ப இதுல யாருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம்? அந்த திட்டம் உருவானது தமிழ்நாட்டுல, அந்த திட்டம் கன்சீவ் ஆனது தமிழ்நாட்டுல. நீங்க இந்தியா முழுக்க பரப்பும் பொழுது மற்ற மாநிலங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் பொழுது நீங்க கொடுக்க வேண்டிய நெருக்கடி ஏற்படுது, அதனால கொடுக்குறீங்க. அதுல பெண்டிங் வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பல ஆயிரம் கோடி அதுல பெண்டிங் இருக்கு, வீடு கட்டும் திட்டத்துல பெண்டிங் இருக்கு. இதெல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா நாங்க வந்து திட்டத்தை இது பண்றாங்க. எந்த திட்டத்தை அப்படி நாங்க நிராகரிச்சு சொல்லுங்க. அது ரைட். அந்த திட்டம் ஒரு பக்கம் இருக்கு. டெல்லியில இருந்து தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னு என்ன அடிப்படையில் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார்? அதை நேரடியா சொல்றோம்ல, டெல்லியிலிருந்து தமிழ்நாடு எப்பொழுதுமே தனித்து தான் இருந்திருக்கிறது. டெல்லியினுடைய ஆதிக்கத்தை நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டதே இல்லை அப்படிங்கிறது தான். ரொம்ப சிம்பிளா இப்ப கடைசி 3 விஷயத்தை பார்ப்போம். ஆளுநரை வச்சு இங்க வந்து நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்க. அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகுது அப்படின்னா, மாநில சட்டமன்றம் தீர்மானிக்க வேண்டியதையெல்லாம் ஆளுநர் தீர்மானிக்கணும்னு விரும்புறார். அந்த நெருக்கடியை இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் முறியடிச்சிருக்கிறோம். அதே போல ஓபிசி இடஒதுக்கீடு 27%, மருத்துவ மாணவர் இடஒதுக்கீடு 4 ஆண்டுகளுக்கு முன்பு பிரச்சனையான போது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது மட்டும் இல்லாம கண்டெம்ப்ட் பெட்டிஷன் போட்டு அவமதிப்பு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்துதான் பிஜேபி கிட்ட இருந்து அந்த இடஒதுக்கீட்டே நாம் பெற்றோம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக பிஜேபியினுடைய அஜெண்டாவுக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி. சரி, முதல் கட்டமா எடுத்துக்கிறேன். திரு பாபு முருகன் இணைந்திருக்கார், அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு நாகராஜ் போயிட்டு வந்துடுறேன். திரு நாகராஜ், தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மொழிக்கு எதிரானவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தில் தொடங்கி மாநிலத்திற்கு என்ன செய்திருக்கிறது முதலமைச்சர் கேட்கிறார். இந்த 11 ஆண்டுகளில் சிறப்பான ஒரு திட்டத்தை அவங்க தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கோன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு பொலிட்டிக்கலாக சொல்றாரு. அவர் ஒரு அரசு நிகழ்ச்சி, அங்கே அரசியல் பேசியதுனால நானும் பேசுறேங்கிறாரு. அங்கிருந்து ஆள முடியாதுங்கிறார். டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆள முடியாது, அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். 50% நிதி தராங்க அப்படின்னு அவரே ஒத்துட்டார். இதுவரைக்கும் நிதி இல்லைன்னு சொன்னவர் 50% நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நான் பார்க்குறேன். ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு திட்டத்துக்கு 50% அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருக்கு. அதை மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு. ரெண்டாவது, ஜிஎஸ்டியோடைய இந்த வருவாய் மல்டிபிள் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஜிஎஸ்டி நாங்கள் கொண்டு வந்தோம். 80% இன்னைக்கு ஜிஎஸ்டி முறைப்படி நடக்கிற சேல்ஸ்ல நடத்தப்படுகிறது. அந்த வருவாய் பல மடங்கு இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது. அந்த வருவாயில் வருகின்ற டெவல்யூஷன் ஏற்கனவே 50% உடனடியா வந்துருது ஜிஎஸ்டியில. மற்றபடி டெவல்யூஷன் ஆகும். என்ன இவங்கெல்லாம் காங்கிரஸ் கூட்டணியில முடிவு பண்ணாங்களோ அதை விட 1% சேர்த்து இவங்களுக்கு டெவல்யூஷன் வந்துருது. ஏறக்குறைய கணக்கு போட்டோம்னா இந்திய அரசுக்குன்னு கிடைக்கிறது ஒரு 29% ஜிஎஸ்டியில மட்டும்தான், அது மட்டும் தான் கிடைக்குது. அதை வச்சுட்டு நாங்க வஞ்சகை இல்லாம எந்த ஒரு மேற்பாடும் இல்லாம நிதியை அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கறத முதல்ல பதிவு செய்யறேன். தமிழ்நாட்டுல மணல் விற்கிறாங்க, டாஸ்மார்க்ல சாராயம் விற்கிறாங்க, மணல் ஜல்லி கருங்கல் கனிம வளம் விற்கிறாங்க. இதுக்கெல்லாம் பில் போடப்படுகிறதா?